குறுக்கு வழியில் வந்தவர்களே தமிழரசு கட்சியை இன்று வழிநடத்துகிறார்கள் என சனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அகிலன் முத்துக்குமாரசாமி தெரிவித்தார். யாழ் சாவகச்சேரியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை பற்றி பறிக்கப்பட்டது பற்றி எல்லோரும் இன்றைய நேரம் மிகவும் பேசுபொருளாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கூட வெகு விரைவில் பறிக்கப்படலாம் என்று தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் முன்னாள் தலைவர் தேர்தல் நடந்தபோது அங்கே 2 அணிகளாக பிரிக்கப்பட்டிருந்தவர். அது ஒன்று சுமந்திரன் அணி, மற்றது ஸ்ரீதரன் அணி. யார் யார் ஸ்ரீதரனுடன் கூட நின்று அவர்கள் வெற்றிக்காக உழைத்தார்களோ என்னையும் சேர்த்து அவ்வளோ பேரும் ஒவ்வொரு காரணத்திற்காக இன்று தமிழரசு கட்சியை விட்டு வெளியேற்றி உள்ளார்கள். பல பேரை வெளியேற்றி உள்ளார்கள். இன்னும் லிஸ்ட்டில் எனக்கு தெரிய இன்னும் ஒரு 20-30 பேர் இருக்கிறார்கள், கடைசியாக இருக்கிறார்கள். சுருக்கமாக இப்போ நாங்கள் சொல்ல போனால், எதிர்த்து தங்களுடைய சொல்லை கேட்காம இருக்கிறதால எங்களோட முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதே மாதிரி ஒரு ஊடகத்துக்கு அதுவும் ஒரு அந்த கணக்கில் போல மற்றும்படி சொன்ன தகவல்கள் உண்மை. ஏனென்று சொன்னால் விமலேஸ்வரி என்றவ எங்களுடைய மகளிர் அணியின் செயலாளராக இருந்தவ. அவள் சொன்ன கணக்கில் ஒரு சின்ன பிள்ளை இருந்ததே தவிர, ஆனால் அவள் கதைத்ததெல்லாம் உண்மை. ஏனென்று சொன்னால் ஒரு மத்திய குழு கூட்டத்தில், அதாவது கிளிநொச்சியில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் அது சம்பந்தமாக விவாதம் பட்ட போது, அதாவது அந்த கணக்கின் பிரச்சனையை தானும் சம்பந்தனையாவும் தான் அதன் பொறுப்பை எடுக்கிறோம் என்று சொல்லி எங்களோட இப்போதைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் அவர்களுடைய அணி என்று சொல்ல வைக்க கன பேர் அவரை தலைவராக கொண்டு வரதுக்காக மக்கள் கூட பல பேர் விருப்பப்பட்டார்கள். அதே மாதிரி ஆயுள்கால உறுப்பினர்கள் பல பேர். இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் எங்களோட உதயன் பத்திரிகை என்ற நிறுவனர் சரவணபவான், ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராஜா சார், எங்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான அரியநேத்திரன், பூங்குடியை சேர்ந்த மிகவும் சமூக செயற்பாட்டாளராக விளங்கி கொண்டிருக்கின்ற நாவலன் குணாளன், அதையும் விட எங்களோட மரபுளவு சத்யானந்தம் ஐயா, அவர் எமது தந்தை செல்வா அவர்களோட கூட இந்த கட்சியை, தமிழரசு கட்சியை வளர்க்குறதுக்காக மிகவும் கஷ்டப்பட்ட ஒருவர். அரியநேத்திரன் ஐயாவுக்கு நான் அவர் சம்பந்தமாக ஒன்று இங்கே கதைக்க வேண்டி இருக்கிற என்னென்னு சொன்னால், அவர் ஒரு பொது சின்னத்தில் போட்டியிட்டதற்காக, அதாவது தமிழ் மக்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்காக போட்டியிட்டதற்காக இன்றைக்கு அவரை கட்சி கருத்தம் கேட்டு விளக்கம் கேட்டு நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வெளியில் இருக்கிற மற்ற கட்சிகளை, சுருக்கமாக சொல்ல போனால் சங்க கூட்டணி என்று சொல்வார்கள், இல்லை அவர்களை ஈவன் சந்திரகுமார் போன்றவர்களை இன்றைக்கு உள்வாங்குகின்றார்கள். எனக்கு இது புரியலை. என்னென்னு சொன்னால், தமிழரசு கட்சிக்காக பாடுபட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெளியில், அதுவும் தேசிய கட்சிகளோட நின்றவையெல்லாம் இப்போ எம்பியாக இருக்கணும். அவைகளுக்கு பொறுப்பு கொடுபடுது. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் சாணக்கியன் எனக்கு விட்ட நண்பன். ஆனால் அங்கே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தவர், அங்கே சிறுநேசன் மாஸ்டர் அவர் இருக்கிறார். அவர் ஒரு எம்பி. அவர் வயதில் மூத்தவர், அடுத்தது அறிவில் கூடினவர், அனுபவசாலி, நிர்வாகங்களை கொண்டு நடத்தினவர். அப்படிப்பட்டவே புறந்தள்ளி போட்டு சாணக்கியனுக்கு கொடுக்குறத நான் விரும்பலை.
அடுத்தது சனக்கியன் என்றவர் ஒரு மாற்று கட்சியில் இருந்து தான் எங்களோட கட்சிக்கு நேரடியாக வந்தவர். அவரோ அல்லது எங்களோட பதில் பொது செயலாளரோ வரும்போது அவர்கள் மெம்பர் கூட இல்லை. அவர்கள் ஒரு மூலக்கிளையில் இங்கே பதிவு செய்யப்படாதவர் என்று நடவடிக்கை எடுக்கிறார்கள். மூலக்கிளையில் 2 வருஷம் இல்லையென்றா ஜாப்பாதான் சொல்லுது. அவர் மூலக்கிளையில் கூட மெம்பராக இருக்கலா, அவர் மூலக்கிளையில் ஒரு நிர்வாக உறுப்பினராக இருக்கலான்னு சொன்னால் இது இங்கேயோ இறக்குமதி செய்து கொண்டு வந்து அவர்களுக்கு எம்பி பதவியை கொடுக்குறதுன்றது எனக்கு விளங்கல. எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்ணாக்கு அவருக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். இது நடக்குமென்று அவருக்கு தெரியும். அவர் வேகமாக மக்கள் அவரோடு இருக்கணும். அதே மாதிரி இப்போ இனி வரப்போகிற மாநசபை தேர்தலில் நிச்சயமாக அவருக்கென்று ஒரு மக்கள் கூட்டமே இருக்குது. இப்போவும் சுருக்கமாக சொல்ல போனால் இதே இந்த உள்ளூராட்சி சபை இன்னும் பிந்தி வந்திருந்தால் சிறந்த ஐயா எடுக்கிற ஒரு நல்ல ஒரு முடிவால் எல்லாமே தலைகளாக மாறி இருக்கும். ஆனால் அவர் இன்னும் மௌனம் காக்கிறார் என்னென்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். என்னென்று சொன்னால் அவரோடு சேர்ந்து எவரவர் நிற்கிறார்களோ அந்த லிஸ்ட் இன்னும் நீண்டு கொண்டே போகும். கடைசியில் ஆனந்தி சங்கரி ஐயா TULF தனியாளாக வச்சு நடத்துகிற மாதிரி தமிழரசு கட்சி நிச்சயமாக இந்த பதில் பொறுப்புகளில் இருக்கிறவ கொண்டு வந்து நிறுத்திவினமே தவிர தமிழரசு கட்சி ஒரு காலமும் வீறுநடை போடுவாது என்பதை உறுதியாக கூறுகின்றேன்.